அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. நம்ம ட்ரைபாடோட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ. ட்ரைபாட நம்ம எப்படி அப்டேட் பண்ணி இனிமே நம்ம வீடியோவா எடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் ஓரியன்டடா நம்ம இனிமே அத மூவ் பண்றோம். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அத ஒரு ரிவ்யூவா அனுப்பியிருந்தீங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரைபாட் இனிமே மொத்தம் 30 வீடியோ உங்களுக்கு வரும். மொத்தம் 30 வீடியோஸ். ஓகேவா? ட்ரைபாட்ல இனிமே தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு 7 எபிசோடு முடிச்சிருப்போம். அதாவது ஒரு வாரம் 3 திங்கள், புதன், வெள்ளிங்கிற பேட்டர்ன் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் ஏரியாவா, இல்ல சில இடத்துல கான்செப்ட்டா அந்த மாரி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ட்ரைபாட் அப்படிங்கிறது சீசன் 1 அப்படிங்கிறதுல மொத்தம் 30 எபிசோடு நம்ம இதுல கம்ப்ளீட் பண்றோம். இந்த 30 எபிசோடும் கான்செப்ட்டா இருக்கும். ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து அதோடைய கான்செப்ட் ஓரியன்டடா இருக்கும். இந்த 30 வீடியோ வர வெள்ளிக்கிழமையிலிருந்து திரும்ப இந்த ட்ரைபாட் ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்னைக்கு வர வேண்டிய ட்ரைபாடுக்கு பதிலா தான் இந்த வீடியோ. சரியா? இப்போ வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ட்ரைபாடோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். இதுல மொத்தம் 30 வீடியோ வரும். இந்த 30 வீடியோவுமே தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் இது மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இதுல இருக்கிற ஹைலி ரெக்கமெண்டடா இருக்கக்கூடிய 30 டாபிக்கை செலக்ட் பண்ணி அதை நம்ம ஒரு வகுப்பா எடுக்க போறோம். முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து. இப்போ எப்படி தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஒரு டாபிக் பார்த்திருந்தோம். இந்த வாரம் திங்கட்கிழமை நடந்த ட்ரைபாட்ல. அதே மாதிரி ஒரு கோர் ஐடியா மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் எல்லா தகவலையும் வச்சு அந்த வகுப்பு இருக்கும். அந்த வகுப்புல அந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அந்த வகுப்புலயே நம்ம காட்டிடுவோம். அது மட்டும் இல்லாம இப்போ வர வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு ட்ரைபாடோடைய இந்த 30 எபிசோட்ல சீசன் 1ல ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்க வர வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு பார்ப்பீங்க. 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சோன்னே ஒரு 45 மினிட்ஸ் இந்த கிளாஸ் போகும். கிளாஸ் முடிச்சோன்னே என்ன கிளாஸ் நடத்தணுமோ அதிலிருந்து ஒரு 20 கேள்விகள் பிராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல போய் நீங்க ஃப்ரீயாவே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆப்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் கரெக்டா அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே போய் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிருக்கும். இப்போ இருக்காது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ நம்ம கரெக்டா வெள்ளிக்கிழமை ஈவினிங் 8 மணிக்கு அந்த கிளாஸ் முடியும் போது கரெக்டா 8 டு 8:45 வரைக்கும் அந்த வீடியோ போதுன்னு வச்சுங்க. அந்த வீடியோ பிரீமியர் கம்ப்ளீட் ஆனோடனே நம்மளுடைய டெஸ்ட் போய் நம்ம ஜேஷ்வர்ட் டீச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல போய் எப்படி டெஸ்ட் எழுதணுங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோலயே முன்னாடி கொடுத்திருந்தேன். இருந்தாலும் வர வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு நடக்க போற அந்த வீடியோவோட எண்ட்ல பாருங்க. அதுல எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வீடியோலயே சொல்லிரும். தமிழ் மேம் எடுத்தாலும் சரி, நான் எடுத்தாலும் சரி. அந்த ட்ரைபாட்ல இருக்கக்கூடிய மொத்தம் 30 எபிசோடு அப்படிங்கிறது மொத்தம் 30 டாபிக். தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் மூணுத்தையும் சேர்த்து மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இப்போ ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 6 மட்டும் இல்லாம இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா யூனிட் 5 அதுல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான டாபிக் ஒரு வகுப்பா திடீர்னு ஒரு நாள் வரும். இன்னொரு நாள் பாலிட்டில இருந்து இருக்கும். இந்த மொத்த ஜிஎஸ்ல இருந்து ஹைலி ரெக்கமெண்டடா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் இந்த 30 டாபிக் உள்ள வரும். அதே மாதிரிதான் தமிழ், அதே மாதிரிதான் கணிதமும். மொத்தம் 30 எபிசோடு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கறதை விட ரொம்ப தரமா இருக்கும். இந்த வகுப்பு முடிச்சோடனே அது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த வீடியோட எண்ட்ல சொல்லிடுவோம். அது ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுங்கிறதையும் சொல்லிடுவோம். அந்த வகுப்பு முடிஞ்சோன்னா அந்த வகுப்பு தொடர்பாக ஒரு 20 பிராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு சம்பந்தமா நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல போய் ஃப்ரீயாவே நீங்க எழுதிக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 அட்டெம்ப்ட் தான் எழுதிக்க முடியும். அதாவது ஒரு நபர் ஒரு டெஸ்ட்டை 2 டைம் மட்டும் தான் எழுத முடியும். சரியா? 20 கேள்விகள் அந்த 30 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். 20 கேள்விகள் அதை போய் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா 2 டைம் நீங்க அதை முழுசா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு இன்னொரு டைமும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 டைம் அட்டெண்ட் பண்ண வாய்ப்பு உண்டு. 2 டைமுக்கு மேல இருக்காது. அதனால கரெக்டா பார்த்து 20 கொஸ்டின் நல்லா பிராக்டிஸ் பண்றதுக்காக அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த டெஸ்ட் எப்படி எழுதணுங்கிறதுலாம் வர வெள்ளிக்கிழமை நைட் 8 மணிக்கு இருக்க போற அந்த ட்ரைபாடோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு 1ல கண்டென்ட் கான்செப்ட் கிளாஸ்ல அந்த வீடியோவோட எண்ட்ல நீங்க அதை எப்படி டெஸ்ட் எழுதணும், எப்படி ஆப் ஓபன் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் அதுல ஷேர் பண்ணிடுவேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. இது ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு 30 வீடியோ இது எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டடா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாப் டாபிக்ஸ் இருக்கும்ல, அதே தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம நடத்த போறோம். அதனால இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஏஇ எக்ஸாம் படிச்சாலும் இந்த ஜிஎஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும், தமிழுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே மிக்ஸ்டா இது உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கான்செப்ட் ஓரியன்டா ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி எடுத்து. அதனால நம்ம இந்த ட்ரைபாட ஒரு சீசன் 1 இதுல 30 டாபிக்.
இந்த 30 டாபிக் நம்ம வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறம் இதோட சீசன் 2ல அடுத்து இன்னொரு ஒரு 20 எபிசோடோ ஒரு 30 எபிசோடோ இருக்கும். அது எப்பங்கிறதுல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சீசன் 1 ஒரு 30 எபிசோட் இந்த சீசன் 1ல நம்ம பார்க்க போறோம். இந்த 30 எபிசோடும் அடுத்தடுத்த தடவை என்ன வீடியோ வரப்போகுதுங்கிறத நீங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். அதை நீங்க பார்த்து முடிச்சுட்டு அதை ஒரு நோட்ஸா எடுத்துட்டு அதை போய் ஆப்ல நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஃப்ரீயாவே எழுதிக்கலாம். ஸோ எந்த இதுவும் கிடையாது. ஸோ இதை எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ டைம் வந்து எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 7-8 மாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் தான் பண்ணணுமே தவிர்த்து புதுசா போய் உட்காந்து படிக்கக்கூடாது. ஏன்னா இப்பையில இருந்தே படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்க அந்த டைம்ல போய் நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் போய் படிக்கிறேன்னு உட்காந்தீங்கன்னா இவங்க கூட காம்படிட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இப்பையில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு நீங்க கிளியரா வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சிலபஸையுமே கம்ப்ளீட்டா படிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. யூனிட் 6ன்னு ஒன்று இருக்கு, பாலிட்டின்னு ஒன்று இருக்கு, நான் அதை வந்து கம்ப்ளீட்டடா A to Z நான் முடிச்சிருவேன், அப்புறம் தான் நான் அடுத்த யூனிட்டுக்கு போவேன் அப்படிங்கிற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. நம்ம எந்த யூனிட்டையுமே ப்ராப்பரா முடிச்சிட்டோம், இதுல இருந்து தான் எல்லா கேள்வி வரும்னு ஒரு யூனிட்டே கிடையாது. அப்படிலாம் நம்மளால படிக்கவே முடியாது. ஏன்னா இதுக்குன்னு ப்ராப்பரான சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்கூல் புக்லலாம் யூனிட் 6க்குலாம் எந்த சோர்ஸும் பெருசா இருக்காது. நம்மளாதான் வெளியில போய் ஜென்ரலா படிக்கிற மாதிரி இருக்கும். பாலிட்டிக்கெல்லாம் ஸ்கூல் புக்கையும் தாண்டி கேட்பாங்க. அப்போ எந்த ஒரு யூனிட்டையுமே நான் முழுசா உட்காந்து படிக்கிறேன், இதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த யூனிட் போவேன்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு யூனிட்லையும் நமக்கு ஒரு 80% நாலேஜ் இருந்தா போதும். ஏன்னா ஒரு யூனிட்ல இருந்து ஒரு 20 கேள்விகள் வருதுன்னா அதுல ஒரு 15 கேள்விகள் அட்டன் பண்ற அளவுக்கு நமக்கு டேட்டா தெரிஞ்சா போதும். ஏன்னா எல்லாராலையும் அவ்வளவுதான் அட்டன் பண்ண முடியும். நம்மளால ஒரு யூனிட்டை கம்ப்ளீட்டா படிக்கிறோம்னு படிக்கக்கூடாது. அதனாலதான் இந்த 30 டாபிக் அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப ரேரா ரொம்ப முக்கியமானதா கேட்கக்கூடிய எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அந்த பாயிண்ட் எடுத்து தான் நம்ம வகுப்பா நடத்த போறோம். ஸோ ஒவ்வொரு வகுப்பும் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள இருக்கும், 1 மணி நேரத்துக்குள்ள இருக்கும். இந்த 30 வகுப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ட்ரைபாட் அப்படிங்கிறதுடைய ஒரு அப்டேட் தான் இந்த ட்ரைபாட் 30. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம JT 15லாம் கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 25 இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்க முடியாமல் போச்சு. பட் ஆனால் இது கன்ஃபார்மா நிற்காது. இந்த ட்ரைபாட் 30 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐக்கானா உங்களுக்கு இருக்கும். நீங்க இப்பன்னு கிடையாது, இன்னொரு எக்ஸாம் டயத்துல போகும்போது கூட இந்த 30 வீடியோ பார்த்துட்டு போனா நமக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து நமக்கு எக்ஸாம்ல பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அந்த மாதிரி இந்த 30 வீடியோவும் உங்களுக்கு வரப்போது வர வெள்ளிக்கிழமையிலிருந்து. ஸோ இன்னைக்கு ட்ரைபாட் ஈவினிங் நைட்டு 8 மணிக்கு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு பதில் தான் இந்த அப்டேட் வீடியோ. ஸோ அதுக்கு நம்ம கான்செப்ட் ஓரியன்டா நடத்துறதுக்கான PDF ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால வர வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு ட்ரைபாடோடைய 30 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோடு வரும். 8 மணிக்கு வீடியோ வர ஆரம்பிச்சோட அது 9 மணிக்கு அந்த வீடியோ முடியும். அந்த வீடியோட முடிவில் அந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸாமை நீங்க போய் ஆப்ல எப்படி எழுதணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு போய் ஆப்ல எழுதுங்க. நைட்டு ஆப்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணி வைங்க. அதை அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ் டைம்ல தான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. எப்படி யூசர் நேம் கிரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோல இதுக்கு முன்னாடியே JT ஆப் அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை முழுசா பார்த்துருங்க. யூசர் நேம் கிரியேட் பண்ணும்போது எப்பொழுதுமே உங்களோட பேரை மட்டும் போடாம உங்களோட பேருக்கு பின்னாடி நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ராஜேஷ் @4321 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் உங்க பேருக்கு பின்னாடி ஆட் பண்ணீங்க, உங்களோட ஃபேவரட் நம்பர்ஸ். பாஸ்வேர்டு வந்து 8 நம்பருக்கு மேல இருக்கணும், அதாவது 8 லெட்டர்ஸுக்கு மேல இருக்கணும். அதுல ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கணும், ##, அது மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணி 8 லெட்டர்ஸுக்கு மேல தான் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின்ல எந்த இஷ்யூ வராது. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரைபாட வர வெள்ளிக்கிழமைக்கு வெயிட் பண்ணுங்க. என்ன வீடியோ வெள்ளிக்கிழமை வரப்போகுது அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு டீசராகவே அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோவுமே என்ன வீடியோ வந்து அந்த 30 எபிசோட்ல ஒன்று என்ன வரப்போகுதுங்கிறதையே அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை ஒரு டீசரா ரிலீஸ் பண்ணுவோம். அதை வச்சு அந்த 30 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோடு என்ன, அடுத்த எபிசோடு என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு டீசரை வச்சு நீங்க பார்த்துக்கலாம் கண்டிப்பா. ஆனா அந்த வகுப்பு வந்து ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அந்த வகுப்பு இருக்கும். சரியா? ஸோ எல்லாரும் நல்லா இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. இந்த 30 வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ட்ரைபாடோடைய அப்டேட் இந்த ட்ரைபாட் 30 அது மாறுது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு வடிவம் இருக்கணும், இது வந்து இதுக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். அப்பதான் வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கான்செப்ட் ஓரியன்டா போயிட்டோம்னா அவங்களுக்கு புதுசா ஒன்று லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்றோம். ஸோ இது பாருங்க, நல்லா படிங்க. இதை நல்லா ஒரு நோட்டு மாதிரி ஏதாவது இந்த ட்ரைபாட் 30க்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த 30 டாப்பிக்கும் கரெக்டாக அந்த டாப்பிக்குன்னு ஒரு டாபிக் பேரை போட்டு அதுக்கு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல இந்த 30 டாப்பிக்கை பார்த்துட்டு போங்க. இது கன்ஃபார்மா அந்த 200 கேள்விகளில்
மினிமம் ஒரு 50 கேள்விகளுக்காவது இது உங்களுக்கு வந்து அந்த 50 கேள்விகளை வாங்குறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. நல்லா படிங்க. நம்ம வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் 8 மணிக்கு ட்ரைபாடு 30 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.